ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 2ஆம் பதிகத்தின் 11ஆம் பாசுரத்தில் உயிர்கள் எல்லா உலகமும் உடையவனை குயில்கொள் சோலை தென்குருகூர் ஷடகோபன் செயிரில் சொல்லிசை மாலை 1010 உயிரின் மேல் ஆக்கை ஊனிடை ஒழிவிக்குமே என்று பாடுகிறார். நம்மாழ்வாருடைய பிரிவு துன்பம் அனைத்தும் நீங்கும் விதமாக எம்பெருமான் வந்து தன் திருமுகத்தை காண்பித்தான். ஆழ்வாரை கண்ட பின்புதான் அவனுக்கு உயிர் நிலை பெற்றது. இவர் ஒருவரை விட்டுவிட்டால் எவ்விதம் அவன் எல்லோருக்கும் சர்வேஸ்வரன் ஆக முடியும்? எனவே இவரை தரிக்க வைத்து அதன் மூலம் அனைத்து உயிர்களையும் அனைத்து லோகங்களையும் பரிபூர்ணமாக தன் உடைமை என ஆக்கிக் கொண்ட அந்த எம்பெருமானை குறித்து இப்படி ஆழ்வாரை முதலில் தரிக்க வைத்து அதன் மூலம் சர்வேஸ்வரன் தானும் தரித்து அத்துடன் நிற்காமல் அவர் வசிக்கின்ற ஆழ்வார் திருநகரையும் பிழைக்க வைத்து அங்குள்ள சோலைகளையும் பிழைக்கும்படி செய்தான். அந்த சோலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு அறிகுறியாக குயிலினங்களெங்கும் கூவி நிற்பதான அந்த அழகான ஆழ்வார் திருநகரிக்கு தலைவராகிய நம்மாழ்வார் அருளி செய்ததும் எந்தவிதமான தோஷங்களும் இல்லாத சொற்களை கொண்டதும் ஆகிய இயல் மற்றும் இசை ஆகியவற்றுடன் தொடுக்கப்பட்ட மாலையாகிய இந்த 1000 பாசுரங்களில் உள்ள இந்த 10 பாசுரங்கள் ஆத்மாவுக்கு வந்து சேர்ந்த பந்தமாகிய மாம்சமான சரீரத்தையும் பந்தத்துக்கு காரணமான அவித்தியை போன்றவைகளையும் வாசனையுடன் விலக்கி சர்வேஸ்வரனுடன் நம்மை சேர்த்து வைக்கும் என்று இந்த பதிகத்தின் பலனாக அருளிச் செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.